everyone present here today. Today we are here to discuss the successful treatment of a 54-year-old woman diagnosed with stage 2 breast cancer using advanced internal radiation therapy, also known as brachytherapy. This innovative treatment approach has enabled effective disease control while helping the preserve breast and minimizing radiation exposure to surrounding healthy organs. For carefully selected stage 1 and stage 2 breast cancer patients, brachytherapy offers excellent outcome with recurrence rate reported to be below 5%. At Engine Cancer Institute, our commitment is not only to provide cutting-edge treatment, but also to ensure that patients receive care that enhance both survival and quality of life. To share the insights of this case, we are honored to have with us Dr. M.A. Raja, Director and Senior Consultant, Medical Oncology, Dr. Shivakumar Mahalingam, Senior Consultant, Surgical Oncology, Dr. Alex A. Prasad, Senior Consultant in Radiation Oncology. We are also privileged to have the patient with us today who has graciously agreed to join us for this press meet. Before we proceed, I would like to kindly request all the members of the media to respect the patient's privacy and confidentiality, to request that no photographs or videos of the patients to be taken during the session. Now I request Dr. M.A. Raja to share a few words about this case. இன்னைக்கு நாம் மேலெடுத்து காட்டுறது இந்த பிராக்கி தெரப்பி, அது குறிப்பாக இந்த மார்பக புற்றுநோயில் வெற்றிகரமாக இந்த பிராக்கி தெரப்பி எப்படி செஞ்சாங்கன்றதை பற்றி. அது நமக்கு எல்லாருக்குமே இந்த கதிர்வீச்சு சிகிச்சை தெரியும். புற்றுநோயில் அது ஒரு முக்கியமான அம்சம் வகிக்கிறது. பல புற்றுநோய்களுக்கு கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் மின்சாரமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள் அந்த கரண்ட்னு சொல்லுவாங்க. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இது சிம்பிளாக சொல்லணும்னா பொதுமக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா வெளி கரண்ட் உள் கரண்ட்னுவாங்க. ஸோ அந்த வெளி கரண்ட் அவங்க சொல்கிறது இந்த ரேடியேஷன் கொடுக்குற மிஷின் கருவி நோயாளிக்கு வெளியில் இருக்குது. அதுலேருந்து கதிர்வீச்சு நமக்கு எந்த இடத்துல செலுத்தணுமோ அது நம்ம பிளான் பண்ணி அதை மாதிரி செலுத்தி சிகிச்சை செய்யுது. இந்த உள் கரண்ட் நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா, அதே அந்த கதிர்வீச்சை வெளியிலேருந்து செலுத்தாமல் எங்கே புற்றுநோய் அணுக்கள் இருக்குதோ கட்டி இருக்குதோ அதற்குள்ள செலுத்தி உள்ளே இருந்து வெளியில கரண்ட் வர மாதிரி கதிர்வீச்சு வர மாதிரி அப்படின்னு சொன்னா, இது சில உறுப்புகளுக்கு சில தருணங்கள் தான் இது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஆண்களில் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்குது, பெண்களில் இந்த கர்ப்பப்பையில வாய்ப்பகுதி இருக்குது. இதெல்லாம் இந்த பிரேக் தெரப்பின்ற இதே சிகிச்சை வழிமுறை நடக்குது. மார்பக புற்றுநோயில் சில குறிப்பிட்ட தருணத்துக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? முன்னாடிலாம் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா புற்றுநோய் வந்தாலே பிழைக்கிறதே கஷ்டம். அதனால எதிர்காலத்துல என்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன 10 வருஷத்துக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவ்வளோ நாள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. எல்லாருக்கும் பூரணமாக குணப்படுத்தணும். அதனால குணப்படுத்துறது மட்டும் போராது, அதுக்கு முன்னாடியும் சிந்திக்கணும். அதனால நம்ம கொடுக்குற சிகிச்சையினால ஏதாவது பின் விளைவுகள், வேண்டாத பின் விளைவுகள் அந்த நோயாளிக்கு வருமானத்தை யோசிக்கணும். இரண்டாவது, சில உறுப்புகளை பொறுத்த மட்டும் காஸ்மெசிஸ் சொல்றதா தோற்றம் எப்படி இருக்கு. உதாரணத்தில் முகத்தில் ஒரு பெண்மணிக்கு அவருடைய மார்பகத்தில் எல்லாம் தோற்றமும் அவங்களுக்கு முக்கியம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டும் சிகிச்சையோட முக்கியமாக ஒரு பங்கு வகிக்குது. அதாவது பிற்காலத்தில் வரக்கூடிய நம்ம சிகிச்சையினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் தோற்றம். ஸோ அது ஏன் சொல்றேன்னா, இப்போ மார்பகத்தை பொறுத்த மட்டும் இப்போ இந்த நோயாளி போல சில குறிப்பிட்ட நமக்கு எந்த நோயாளி நம்ம செலக்ட் பண்ணோம், அதை பற்றி டாக்டர் அலெக்ஸ் பேசுவார். அந்த மாதிரி நோயாளிகள்லாம் அந்த கட்டி இருக்கிற இதுக்குள்ளேயே அந்த கதிர்வீச்சு ஏற்படுத்தக்கூடிய அந்த கதிரியக்க கனிமம் சொல்லுவாங்க தமிழில், ரேடியாக்டிவ் எலிமெண்ட் சொல்லுவோம். கோபால்ட்டு, ஐரியம், பல இருக்கிற மாதிரி அது செலுத்தி அதை அங்கேருந்து பண்ணுறது. அதனால என்ன ஆகும்னா, சுற்றி இருக்கிற உறுப்புகளுக்கு அந்த சருமம் உள்பட அந்த பக்க விளைவுகள், வேண்டாத விளைவுகளுக்கு குறையும். அதனால அதாவது முக்கியமானது. அது எப்படி வெற்றிகரமாக பண்ணாங்கன்றதை பற்றி டாக்டர் அலெக்ஸும் டாக்டர் சிவகுமாரும் இன்னைக்கு விளக்கி சொல்லுவாங்க. நன்றி. Thank you, Doctor. Now I request Dr. Shivakumar Mahalingam to share a few words about the surgical aspects of the treatment. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவகுமார் மகாலிங்கம், அறுவை சிகிச்சை புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ சார் ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க.
இது வந்து ஒரு டீம் ஒர்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் மெடிக்கல் சர்ஜிக்கல் எல்லாமே சேர்ந்தால் தான் நம்ம வந்து பேஷண்டோட அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்க முடியும். ஸோ இதில் சர்ஜிக்கல் ரோல் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பிரேக்கி தெரப்பி இன்னைக்கு ஹீரோ வந்து பிரேக்கி தெரப்பி பற்றி டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவங்க பேசுவாங்க எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய் அப்படின்னாலே மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது போக இப்போ வந்து நமக்கு இந்த அறிவியல் வளர்ச்சியில் நம்ம மார்பகத்தை கம்ப்ளீட்டாக ப்ரிசர்வ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக மார்பகத்தை எடுக்காமல் கட்டியை மட்டும் நீக்கிட்டு கதிர்வீச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறதுக்கு ஈக்குவலட். ஸோ அதுதான் இந்த இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா கட்டியை மட்டும் ஒரு கீமோ கொடுத்துட்டு கட்டியோட சைஸை குறைச்சிட்டு கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். பிளாஸ்டிக் சர்ஜரி ஒர்க், அதை சர்ஜரி ஆன்கோபிளாஸ்டியும் நம்மளே சேர்த்து பண்ணிடுறோம். அதை எடுத்தோட வெத்த இடம் இருக்குள்ள அந்த வெத்த இடத்த நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நம்ம க்ளோஷர் பண்ணிடுறோம். நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிராக்கி தெரப்பி அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ரொசீஜர் வரும்போது அதை எப்படி செலுத்த போகிறாங்க, எதுக்காக அதை கொடுக்க போகிறோம், அந்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் அவர்கள் பேசுவாங்க. Thank you, Doctor. Now I request Dr. Alex A. Prasad to present and share a few words about. So, a brief word about this procedure. Just to introduce for 100,000. For 1 lakh, 20 was the incidence. But now it's about 51.8, which means in every 90 women in city, சென்னையில் உள்ள 19 பெண்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் உள்ள வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இன்சிடென்ஸ் இஸ் வெரி ஹை. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் இங்கே உள்ள பெண்களுடைய கேன்சர் என்ன பார்த்தாலுமே அது 30% பிகாஸ் ஆஃப் பிரெஸ்ட். அதனால இந்த பிரெஸ்ட் கேன்சர் இஸ் ஹை. அதனால கன்சர்வேட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் இப்போ ஆஃப் லேட்டர் என்னன்னா எல்லாருமே இப்போ வர்ற பேஷண்ட்ஸ்லாம் டாக்டரோட கிளினிக்ல என்ன கேட்குறாங்கன்னா பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமல் பிரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஸோ வி ஹேவ் டு டெல் அது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இப்போ வந்து பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கன்சர்வ் பிரஸ்ட் எல்லாம். ஸோ this is about decade back and all. பிரஸ்ட்னாலே அந்த ஃபுல் பிரஸ்ட்டை எடுக்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். இட்ஸ் மாஸ்டெக்டமி சொல்லுவோம். And அதோட காஸ்மெட்டிக் அவுட்கம் வில் பி வெரி பேட். அதோட காஸ்மெட்டிக் அவுட்கம் இஸ் வெரி பேட். And அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ this is about radiation, this is about surgery. அதாவது பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது. this is conservative breast. Conservative breastனா லம்பை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிட் செக்ஷன் ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ the breast is conserved. பிரஸ்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து this is the organ conservation, this is mastectomy. கம்பேரபிளாக ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா the disease survival is almost same ரெண்டுலேயுமே, with the advantage of conserving the breast. So அதே அந்த கண்ட்ரோல் ரேட் அதே ஏஜ்ல 90% தான். அட்வான்டேஜ் ஆஃப் பிரஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது, கன்சர்வ் பண்ணிவினா. ஸோ we have to take for that. So the thing is surgery versus radiotherapy பார்த்தீங்கன்னா that time stage 1 stage 2 கூட அது மேக்ஸிமம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ the surgeons and the radiation oncologists and medical oncologists all put together, we have a group network there, and we are now able to do this organ conservation, breast conservation especially. And this is T1, T2, stage 1, stage 2. Look at that. ரெண்டு பிரஸ்டை பார்த்தா ரெண்டுல எது உங்களுக்கு ஆப்ரேட் ஆயிருக்கு, எது ட்ரீட் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியவே செய்யும். தெரியுதா உங்களுக்கு எதுன்னு? Can you guess? This is one. The two small holes there, the two smalls தான் the interstitial brachytherapy கொடுத்த சின்ன holes. அது வந்து 5 டியூப் போட்டுருந்தாங்க, மற்ற 3 டியூப்ஸ் நார்மல் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு மட்டும் தெரியுது. அந்த சின்ன அந்த ஒரு அந்த இன்சர்ஷன் ஆல்சோ வில் பி நார்மல் ஆகுது. அது எந்த ஸ்கார் எதுவுமே தெரியாது சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி breast, right, left, all put together is almost the same. So the cosmetic outcome is really good. And this is the breast brachytherapy what I'm talking about. The tube வந்து first டாக்டர் சிவகுமார் சொல்ற மாதிரி அந்த லம்பெக்டமி, அந்த லம்பெக்டமினா அந்த லம்ப் இருக்கிறத எடுத்துறது. நல்ல ஒரு ஷேவிங் மார்ஜின்லாம் வச்சு அது ப்ராசன் செக்ஷன்லாம் பண்ணி நெகட்டிவ் மார்ஜின்ஸ் வந்துச்சுன்னா தென் we come into the picture. அந்த டியூமர் பெட், அந்த டியூமர் இருக்கிற பெட்டுக்குள்ள we put the catheters inside. And catheters like there's a geometry about it. அது என்ன சைஸ், என்ன டெப்த் அதெல்லாம் பார்த்து we have a geometrical picture into it. So if you see there are two planes here, one is the superficial, one is the deep plane. So there is a geometry there, and அதுக்கப்புறம் the dosimetrist and the planning will be done by the medical physicist and the dosimetrist. And this is the planned incision lumpectomy. What you see here, this is the planned incision by ALND.
axial lymph node dissection. And this is the curvilinear incision. The incision also minds the getting scar, everything. Other vachi and the incision vachi, the scar also depends on that. So curvilinear, the scar will be much less. The path is clear. And this is again this is the brachytherapy what you see. This is exactly the plane what we have done it. And again there are two planes there. One deep plane and one on the superficial plane. The 5 in the deeper plane and 4 in the superficial plane. The primary objective is to make sure our 3D volume or planning will be done by the medical physicist and the dosimetrist. And we have a very good team there. Mr. Suman and Rudra, they are over here. They only did the planning, everything. Without them, we can't do it at all. However, they do a big thing in it. And if you see here, the 3D volume panni, the lumpectomy, the tumor bed, எல்லாம் சேர்ந்து அந்த temporary radioactive sources will go there. அதில் மட்டும் radiation கொடுத்துட்டு the sources go away. So the advantage பார்த்தீங்கன்னா pros and cons, it's high precise radiation. External radiation வெளியிருந்து கொடுக்கறத விட internal கொடுக்குற radiation, it's very high precise. Minimal invasive. நார்மலான அந்த ஒரு தேவையில்லாத healthy issues can be avoided. Shorter treatment time. For the external radiation maybe about 15 days or 20 days, it will be about 1 or 2 days. That's it. Pure side effects. Side effects are much minimum. That's you can avoid it if the medical physicians do a good planning. Side effects. And the cons not suitable for all stages. Stage 1, stage 2, stage 3, stage 4. Stages is a different criteria for it. And requires careful planning. As I told you, the planning department and the expertise. The expert also has to be a good job. And the thing is, reduce radiation dose to skin, heart, lungs. That's correct. And hyperpigmentation, fibrosis, and cosmetic outcome. The main thing is why we go in terms of brachytherapies. Most of the patients go for T1, T2, stage 1, stage 2 only go for this brachytherapy. And why breast brachytherapy? They are going to be a long-term survival. They are going to be cured. And the cure rate is long-term sequelae, long-term side effects. That's we go into all these things. Otherwise, if it's stage 3 or stage 4, we did not look into this thing at all because they did not survive this way. So these people will be cured. The cured people side effects, long-term sequelae, we go into this thing like external radiation, but a combination of internal radiation put together. And this is the planning, as I told you, what you see here. This is the CT scan, and these are the tubes that are placed here. You get all these interstitial implants. You do a planning over there, and you prescribe. So what you see is 100% is blue. If I have given a dose of 100%, that connects the whole of the thing. But and this is 200%. That's very close to the thing. So basically what you see is the radiation dose to skin and radiation dose to lungs is much lesser. And this is again the brachy planning and there is homogeneous distribution. This is a 3-dimensional planning. Okay, I appreciate your time. If there are any questions and queries, you can ask me and our team over here. Thanks a lot. Thank you, doctor. This is done intraoperative. Erganave the lumpectomy and the anesthesia the surgeon பண்றாங்க. அதே anesthesia we go into the picture and place the tubes there. Tube போடுறப்போ it will be when the pain இருக்காது. Pain remove பண்றப்போ it will be only ஒரு pain killer மட்டும் கொடுத்து you can take the tubes off. இந்த ப்ரொசீஜருக்கான வழி இந்த ப்ரொசீஜருக்காக கேட்குறீங்களா இல்லை கேன்சர்னாலே வழி அதுக்காக கேட்குறீங்களா? இல்லை சார், இந்த ப்ரொசீஜர் அதான் அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது பேஷண்ட் கம்ப்ளீட் அனஸ்தீஷியாவில் இருப்பாங்க. அதனால கம்ப்ளீட் ஒரு ஆழ்ந்த உறக்கணைகள் இருக்கிற மாதிரி அனஸ்தீஷியாவில் இருக்கும்போது அதனால வழிங்கிறது 0. அது மாதிரி டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஷார்ட், 2 நாள் தான். 2 நாளில் முடிஞ்சிடும். சர்ஜரி முடிஞ்சு அடுத்த 2 நாளில் ரேடியேஷன் 2 நாளில் முடிஞ்சிடும். ஈவினிங் முடிச்ச உடனே கத்தீட்டஸை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அனுப்பிச்சிடலாம் வீட்டுக்கு. ஸோ அதே மாதிரி தான் பேஷண்ட்டை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் விசிட்டும் வந்துட்டாங்க, ஃபுல்லாக நல்லா ஆடி இருக்குது. ஸோ பெயின் அப்படிங்கிறது ரொம்ப மினிமல் ஃபேக்டராக தான் இருக்கும். அது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஃபார் திஸ் பேஷண்ட். அண்ட் காஸ்மோசிஸ், சார் சொன்ன மாதிரி காஸ்மோசிஸ் இவங்கெல்லாம் லாங் டேர்ம் சர்வைவர்ஸ். இப்போல்லாம் நம்ம கடந்த 10-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் டேர்ம் சர்வைவர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
அவங்களுக்கு காஸ்மெட்டிக்காகவும் ஃபங்க்ஷனலாகவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து நம்ம கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் காஸ்மோசிஸை நோக்கியும் போகிறோம், ப்ளஸ் ஃபங்க்ஷனல் அதோட ஃபங்க்ஷனை பற்றியும் இது பண்ணுறோம். அதான் முக்கியமாக இதில் இண்டஸ்ட்ரியல் பிரேக்கி தெரப்பியோட ஒரு அட்வான்டேஜ் இது. அந்த மற்ற ஆர்கனுக்கு உள்ள டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லங், சில பேருக்கு ரேடியேஷன் போய் லங்கில் போய் படும்போது லங் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுவும் இந்த போஸ்ட் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ், அது இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. சர்ஜரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுவோம்னா கட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரோசன் செக்ஷன் என்ன ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட இருக்குன்னா, முன்னாடிலாம் வந்து கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு ரிப்போர்ட் வரும், அப்புறம் தான் டிசைட் பண்ணும் மார்ஜின் நெகட்டிவாக பார்த்து. இப்போ வந்து ஆன் டேபிள்லே ½ hour to 40 minutes பெத்தாலஜிஸ்ட் கட் பண்ணி பார்த்துட்டு மார்ஜின்லாம் நெகட்டிவ்னு சொல்லிடுவாங்க. ஸோ எங்களுக்கு சர்ஜரி பார்த்தீங்கன்னா 1 hour ப்ளஸ் அதுக்கு ஒரு வெயிட் பண்ணுறது 1.5 hours முடிஞ்சிடும். சாருக்கு ஒரு 15 to 20 minutes 2 hours to 2.5 hours எல்லா ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி சார்? இட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆர் கரெக்ட்லி கரெக்ட்? It's a latest technology, but this has been done almost at least a couple of decades. That time usually planar implants. Planar implant means only one plane. Now we have the geometry, and in the geometry, triangular geometry, square geometry, put adiketapla distribution with that. That is the advancement in terms of the earliest one. இந்த பேஷண்ட் வந்து திஸ் ரைட் ட்ரீட்மெண்ட் ஃபார் இது தவிர வேறு இது நார்மல் கன்வென்ஷனல் பண்ண முடியாது. இல்லை கன்வென்ஷனல் பண்ணால் எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் இல்லை, அதான் சொன்னது P1 அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 will be long term surveillance. இப்போ அதில் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் ஒரு 75% 25% is called post brachytherapy. அது பண்ணீங்கன்னா then the fibrosis and the hyperpigmentation எல்லாம் குறையும். லாங் டேர்ம் செக்வல், லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஃபைப்ரோசிஸ்ங்கிறது கல் மாதிரி ஆகிடும், கேன் பி பெயின்ஃபுல் ஆல்சோ லேட்டர் ஸ்டேஜ். இந்த கேள்வி நீங்க கேட்கறது வந்து கியூரை பத்தி கேட்கறது வேற, மற்றது கேட்குறது. கியூரை பத்தி கேட்டீங்கன்னா இதெல்லாம் கூட ஆப்ஷன் இருக்கு, இது இல்லாமலும் பண்ணலாம், அது இல்லை பிரச்சனை இல்லை. கியூர் பண்ண முடியும் இந்த நோயாளியில் இது போல ஒரு நோயாளி. ஆனால் கியூர் பண்றதுனால நம்ம எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். நம்ம கொடுக்குற சிகிச்சைனாலே பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்போ இந்த நுரையீரல், இப்போ இடது பக்கம் பார்க்கணும், இதயம், இந்த மாதிரி உறுப்புகளுக்கெல்லாம் நம்மளே பிரச்சனை கொடுத்தா அப்போ வந்து அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிக்கணும். ரெண்டாவது தோட்டம், ஒரு பெண்மணிக்கு அவருடைய தோட்டம் வந்து முக்கியம். அதனால அந்த ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். எப்போ நம்ம கியூர் பண்ணுறோம், கியூர் இல்லைன்னா இதெல்லாம் யோசிக்க வேண்டியது. ஸோ இந்த பார்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறீங்கல்ல, இட்ஸ் மோர் லெஸ் ஈக்குவல் டு ஃபுல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கல, இட்ஸ் மோர் லெஸ் ஆஸ் குட் அஸ் ஃபுல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இல்ல பார்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இதை வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் தனியா வந்து சர்ஜன் வந்து ஆன்கோ சர்ஜன், கேன்சர் சர்ஜன் ரிமூவ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா பிளாஸ்டிக்கும் ஆன்கோ ஒன்னா ஒரே சர்ஜன் ட்ரெயின் ஆகி பண்றோம்னாங்க, அதுக்கு பேர் ஆன்கோ பிளாஸ்டிக் பேர் இருக்கு, ஆன்கோ பிளாஸ்டிக். ஸோ கட்டியை ரிமூவ் பண்ணி முன்னாடி வெத்தடமா விட்டுருவோம், அங்க வந்து நீர் சேர்ந்து என்ன ஆயிடும்னா அப்படியே பக்கரிங்க அவருக்கு அப்படியே என்ன ஒன்னா ஸ்கார் ஃபார்ம் ஆச்சுன்னா உள்ள இழுத்து போய் உள்ள பார்க்கறதுக்கு அக்லியான லுக்கா இருக்கும். அந்த வெத்த இடத்த வந்து பக்கத்துல உள்ள மார்பல் டிஷ்யூ, ஃபேட் டிஷ்யூ மூலமா அதுக்கு ரத்த ஓட்டம் மூலமா ஆன் டேபிள்லயே நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். பிளாஸ்டிக் சர்ஜரி ஒர்க் இமிடியேட்டா பேஷண்ட்டுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஷோ தட் லாங் டேர்ம்ல. ஸோ நீங்க கேட்டதுல இந்த பெயின்ல வந்து அது மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் பீம் ரேடியேஷன்ல சம்டைம் தெர் இஸ் 100% சொல்ல முடியாது, தெர் இஸ் சான்ஸ் கல்லு மாதிரி ஆயிடலாம். கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுவே கேன்சர் கட்டி மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்கும், வலி ஏற்படும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்பல், அதுக்கப்புறமா லேட்டரா எடுத்ததெல்லாம் இருக்கு. அதை வந்து இதுக்கு ஜீரோன்னு சொல்ல முடியாது, பட் அதோட சான்சஸை குறைக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் நம்ம எவால்வ் ஆகும்போது சயின்ஸ்ல வந்து பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், காஸ்மசிஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான எது வழிமுறையோ அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். காஸ்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு காஸ்மசிஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸை குறைக்கும் போது நீங்க இதுக்கு அதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. சார் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்லுங்க, இந்த இடத்துல புற்றுநோய்கள் உடம்புல பல பாகங்கள் வரும். இதுல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி மற்ற உறுப்புகள் அஃபெக்ட் ஆகும், அதையும் பண்ணலாம். எங்க மேடம் வாய் புற்றுநோய் கட்டியிருக்குன்னா தாடை எடுத்துறோம்னா காலில இருந்து எலும்போட சேர்த்து சதையை எடுத்து வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எந்த உடம்புல எங்க கேன்சர் இருந்தாலும் அதுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ண முடியும். சார் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் டைம். எஸ் சார் அப்புறம் இந்த இன்சூரன்ஸ், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கவரேஜ் எல்லாமே. It's ஸோ இட்ஸ் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட், கீமோ ஒரு ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே இதுல கவர் ஆகும்.
சார் இந்த ஃபுல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் can't give the milk எல்லாம் பண்ண முடியாது. இந்த ஆன்கோபிளாஸ்டிக் வந்து இஸ் பாசிபிள். மில்க் அது பண்ண முடியாது. இல்லையும் பண்ண முடியாது. எது இல்ல நீ பண்ண இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு ரீசன் எதை ஹெரிடிட்ரி மூலமா வந்ததா? இவங்களுக்கு இந்த பேஷண்ட் பிரச்சனை ஹெரிடிட்ரியா இல்ல வேற ஏதாவது ரீசன்? அது ஈட்டியாக நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஹெரிடிட்ரி வைஸ் நோ. ஒரு சம்மந்த ரீசன் இருக்குது. சார் பேஷண்டோடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கு? நீங்க சர்ஜரி முடிச்சிட்டீங்க, அவங்களோட ஒப்பீனியன் They're really good. What we told them is, whenever extra radiation கொடுத்தோம்னா the chances they will be cured out of the disease. Long term surgery. Long term surgery இருக்கிற ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடாதுனால இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி கொஞ்சம் சொன்னோம். They accepted. They will be happy. And நீங்கள் இன்சூரன்ஸ் கேட்டீங்களா? இன்சூரன்ஸ் வந்து இட்ஸ் அவைலபிள் அஸ் brachytherapy அப்படின்னு இட்ஸ் அக்செப்டட். brachytherapy different types are there. This brachytherapy is also one of them. அதுவுமே இட்ஸ் அக்செப்டட் இன் இன்சூரன்ஸ். டாக்டர், இப்போ மார்பக புற்றுநோய் நிறைய பார்க்குறீங்க. மேஜர் காரணம் எதாவது சொல்லலாம்? எப்படி லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம்? எப்படி தமிழக மக்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? மார்பக புற்றுநோய் சார் 90% வந்து வாழ்க்கை முறை சார்ந்தது. என்ன மாதிரி வாழ்க்கை முறை? ஒரு 10% பரம்பரையாக வருது. ஸோ அந்த வாழ்க்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து காரணிகள் சொல்லுவோம். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். குறிப்பிட்ட இந்த காரணத்தினால நோய் வந்து சொல்றதை விட இந்த காரணங்களால் நோய் வரக்கூடிய அபாயம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது கூடுதல் எடையாக இருப்பது, ஓவர் வெயிட், அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் ஒரு மந்தமாக இருப்பது, செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்வது, சில வகையான உணவுப் பொருட்கள், அதாவது கொழுப்பு சத்து ஜாஸ்தி உள்ள உணவுப் பொருட்கள், இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸு, இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு ஒரு ஆபத்து காரணியாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு ஹார்மோன், பெண்கள் அதிகமாக காணக்கூடிய ஹார்மோன். பொருளாதார ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் அப்படின்னு நிறைய காலத்து ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் யாருக்கு வரும்? ஒரு சிறு வயதிலேயே வந்து வயதுக்கு வருவது, இல்லை அந்த மாதவிடாய் நிற்பது ரொம்ப தள்ளி போவது, கர்ப்பமே தரிக்காமல் இருப்பது, தாய்ப்பால் கொடுக்காமல் இருப்பது, இப்படி சூழ்நிலைகள் என்ன பண்ணால் ஒரு இடைவெளி இல்லாமல் அந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காரணம். சில வகையான இந்த ஹார்மோன் மாத்திரைகள்லாம் பெண்கள் எடுக்கிறாங்க பல காரணங்களுக்காக, மாதவிடாய் தடுப்பதற்காக, தள்ளி வைப்பதற்காக, இதெல்லாம் தொடர்ந்து எடுப்பது, இதெல்லாம் வந்து ஆபத்து காரணிகள். எந்த வயசு டாக்டர் சார்? ஆவரேஜ் ஏஜ் வயசு பார்த்தீங்கன்னா முன்னாலெல்லாம் வந்து முன்னால 20 வருஷம் முன்னாடி வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருந்துச்சு. இப்போ ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 தான். ஆரம்ப அறிகுறிகள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆரம்ப அறிகுறி பெரும்பாலும் காணப்படுவது வந்து வலி இல்லாத ஒரு கட்டி, வலி இல்லாத ஒரு கட்டி. ஆனால் அவங்க பெண்ணே அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஓரளவுக்கு வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன பண்ணணும்னா இந்த மானோகிராம் அப்படின்னு ஒரு சிறப்பு எக்ஸ்ரே இருக்குது. ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு அதை ஆண்டுதோறும் எடுக்கலாம். அப்படி இருந்தால் எந்த விதமான அறிகுறியும் இல்லாமலே கூட ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அவசியம். அப்படி கிடையாது சார். கேன்சருக்கு தனியாக சிம்டமே கிடையாது. எல்லா அறிகுறிகளும் வந்து உறுப்பை சார்ந்த அறிகுறி. இப்போ நீங்கள் நுரையீரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நுரையீரலில் வந்து அடிப்பட்டாலும் சரி, இல்லை ஒரு பாக்டீரியா கிருமியாக ஒரு பாதகம் எடுத்தாலும் சரி, புற்றுநோய் வந்தாலும் சரி, நுரையீரலை பொறுத்த மட்டும் அதாவது 3 அறிகுறிகளை காட்ட முடியும். ஒன்று மூச்சு வாங்குற கஷ்டம், இல்லாட்டி இருமல், இல்லாட்டி வலி. ஸோ இதை மட்டும் வச்சு நம்மளால இது புற்றுநோய் தான் சொல்ல முடியாது. இதே நீங்கள் எந்த உறுப்புக்கு பேசினா இதே மாதிரி சொல்லலாம். இப்போ இறைப்பை எடுத்துக்கிட்டால் வாந்தி எடுக்கலாம், வலிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அறிகுறிகள் பார்க்கும்போது தொடர்ந்து இருக்கும் அறிகுறி அப்படின்னு சொன்னால் 3-4 வாரங்களுக்கு மேல் தொடர்ந்து ஒரு அறிகுறி இருக்குது, உங்கள் குடல் மாட்டுதல் இருக்குது, 4 வாரத்தில் சரியாகல அப்படின்னா நிச்சயமாக புற்றுநோய் இருக்கலாம்னு சிந்திக்கலாம். அதுக்காக புற்றுநோய் தான் நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்போ தொடர்ந்து இருக்கும் அறிகுறிகள் எந்த உறுப்பை சாப்பிட்டதாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். காரணம் இல்லாமல் ஒரு இடை குறைதல், ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஜுரம் வந்துகிட்டே இருப்பது, இது போல உறுப்பு சாராத அறிகுறி கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து இருக்கும்போது இது புற்றுநோயா என்று நாம் வந்து அதை பரிசோதித்து பார்த்துக்கொள்ள நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரியாக அறிகுறிகள் எத்தனை மாதமாக இருக்குதுன்னு ஒரு நோயாளிகளை கேட்டால் 6 மாதம் சொல்லுவாங்க. அப்போ அது தவறு. இந்த 6 மாதம் தள்ளி வைக்கக்கூடாது. எப்போ ஒரு 3-4 வாரம் தொடர்ந்து இருக்குதோ தகுந்த ஒரு மருத்துவர்கிட்ட போய் அதை செக்அப் பண்ணிக்க நல்லது.
So in this brachytherapy, any age restriction is there, sir? Any age limit is something like that? Any age you can do this brachytherapy? No, no, age is not a limit. But in the conservative breast, elderly people we don't do it because the breast will be painless. ஒரு காஸ்மெட்டிக் அவுட்கம் இருக்காது. அதனால ஒரு கான்டூர் இருந்தாலும் we can do it. The elderly stage, ஒருவேளை they have very nice contour உள்ள ஒரு breast இருந்தால் we can do it. அதாவது the elderly age we don't do. டாக்டர், சென்னையை தவிர்த்து நான் கேட்குற கேள்வி, பயாப்சினாலே ஒரு பயம் இருக்கு. பயாப்சினாலே செய்யணுமா வேண்டாமா, நோய் பரவிடும் அப்படிங்கிற அச்சம் சென்னையை தாண்டி தான் கேட்குறேன். சென்னையில் ஓரளவுக்கு அந்த இது சென்னையிலேயே இருக்கு. இருக்கா? சென்னையில ஏன் டாக்டர், ஏன் அந்த பயம்? பயம், அதுதான் சொல்றேன். இது வந்து நீங்களே சொல்லிட்டீங்க இந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ கட்டுக்கதைகள் தான் இது. வந்து பயாப்சி பண்ணா கேன்சர் பரவிடுமான்னு, அதை தொட்டுட்டா பரவிடுமா, சர்ஜரி பண்ணா பரவிடுமா, இதெல்லாம் வந்து காமனா இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள் தான். அது இதெல்லாம் உண்மை கிடையாது. 200% நடக்காது. பயாப்சி இல்லாம நம்ம கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் முதல் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா பயாப்சி. ஏன்னா என்ன டைப் ஆஃப் கேன்சர், ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு தெரப்பி ஆயிடுச்சு. பர்சனலைஸ்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒரு 60-70 பேருக்கு வேலை பார்ப்போம் அப்படின்றது போக இப்போ இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தட் இஸ் கால் பர்சனலைஸ் மெடிசன் தான். ஸோ அதுக்கு நம்ம இந்த பயாப்சி அந்த திசுக்கள் இருந்ததுனா தான் நம்ம என்ன வெரைட்டின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். 200% வந்து ஒன்றும் ஆகாது, பயப்பட தேவையில்லை. இது பயம் தான். இந்த ஆஃப்டர் சர்ஜரி என்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் அவங்க கண்டினியூ? மெடிகேஷன்ஸ் இது சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி என்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும் சர்ஜரிக்கு அப்புறமா இனிமேல்? இவங்களுக்கு வந்து ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன், சர்ஜரி, கீமோதெரபி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலா மற்றவங்க இதுக்குன்னு இப்போ ஹார்மோன் ரிசப்டார் பாசிட்டிவ்னா 5 வருஷத்துக்கோ இல்லை 10 வருஷத்துக்கோ ஹார்மோன் மாத்திரைகள் சாப்பிடணும். ரெகுலர் ஃபாலோ பண்ணணும். தெரப்பினால சிகிச்சை மாறாது. அவங்க நோய் எந்த கட்டத்தில் இருக்கோ அதுக்கு உண்டான சிகிச்சை அதுக்கப்புறம் போடுவாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். So I am Dr. Alex. I am a senior radiation oncologist at the NGM Cancer Institute. And in the procedure என்னன்னா ஒரு ஸ்டேஜ் 2 ஆன ஒரு breast cancer patient. அவங்களுக்கு வந்து it was decided to conserve the breast. அந்த breast-ஐ வந்து கன்சர்வ் பண்ணுன்னு சொல்லி we had a discussion with the patient. அவங்களும் they wanted the breast to be conserved. அதனால we decided to go for lumpectomy and axial dissection. அது வந்து அது சர்ஜன்ஸ் ரோல். அவர் ஆங்கோ சர்ஜன் டிட் திஸ் திங். லம்பெக்டமிங்கிறது அந்த அந்த கட்டியை மட்டும் ஒரு மார்ஜினோட எடுத்து அனுப்புறது. அது முடிச்சதுக்கப்புறம் தென் தி பிராக்கிதெரபிஸ்ட் ஐ டூ வாட் அவங்க பண்ணுற அதே நேரத்தில் போய் அதே அனஸ்தீஷியா எஃபெக்ட்லேயே போய் டியூப்ஸ்னா சின்ன சின்ன டியூப்ஸ் தான், லெஸ் தென் 1 millimeter டியூப்ஸ். இந்த டேட்டூ பண்ணுறாங்களா அது கூட இட் பி பெயின்ஃபுல் நினைக்கிறேன். அவ்வளோ கூட இது பெயினே கிடையாது. அண்ட் அனஸ்தீஷியா அந்த டியூப்ஸ் வந்து டியூமர் பெட், அந்த டியூமர் எடுக்கிற அந்த பெட்டு அந்த மட்டும் வி கிவ். வாட் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒன்று டீப் பிளேன் ஒன்று சூப்பர்ஃபிஷியல் ஒன்று அதை பண்ணி முடிச்சுட்டு தென் வி கேம் அவுட். அதுக்கப்புறம் அந்த கத்தீட்டர் வி டேக் சிடி ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இருக்கா, கரெக்டான இடத்துல இருக்குதா, கரெக்டான லொக்கேஷனில் இருக்குதான்னு பார்த்துட்டு தென் வி கோ ஃபார் அ பிளானிங். இட்ஸ் கால்ட் அஸ் பிராக்கிதெரபி ரேடியேஷன் பிளானிங். அது வந்து மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட் டூ பிக் ஜாப் இன் இட். அண்ட் 3D கன்ஃபார்மல் எல்லாம் பண்ணி கொடுத்து வி கிவ் அ 3D பிளானிங் முடிச்சுட்டு தென் வி டிசைட் டு கோ ஃபார் திஸ் திங். வி டிசைட் டு கோ ஃபார் 4 fractions. ஒரு ஃப்ராக்ஷன்னா ஒரு ட்ரீட்மெண்ட். மார்னிங் ஒன்று, 6 hours கழித்து ஈவினிங் ஒன்று, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒன்று, அடுத்த ஒரு 6 hours கேப் கழித்து 4. மொத்தம் 4 fractions we gave. This is known as boost brachytherapy. ஏன்னா அந்த பூஸ்டுக்கு அப்புறம் they have to go for external radiation later part. இது ஏன் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த காஸ்மெட்டிக் அவுட்கம். ஃபுல்லாகவே எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொடுத்தோம்னா தேர் குட் பி அ ரீசன் ஆஃப் பிகமிங் ஃபைப்ரோசிஸ், அது கட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொஞ்சம் இன்டர்னல் ரேடியேஷன் டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா இந்த காஸ்மெட்டிக் அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம பண்ணியிருக்கோம், நல்ல ரிசல்ட் வரும். வி ஹவ் டன் திஸ் நம்பர் ஆஃப் கேசஸ், நல்ல ரிசல்ட் வரும்னு நம்பிக்கிறேன்.
நீங்க எல்லாம் திரும்பி போய் கேட்குறாங்க. சார் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மெயினாக இதனுடைய நோக்கம் என்னன்னா, முதல்லலாம் வந்து புற்றுநோயை பொறுத்த மட்டும் பூர்ணமாக குணப்படுத்தணும் அப்படின்ற ஒன்று தான் குறிக்கோளாக இருந்தது. இப்போ அந்த குறிக்கோள் நம்ம அடைஞ்சிட்டதுனால பெரும்பாலும் வேறு முக்கியமாக 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு புற்றுநோயாளிக்கும் குணப்படுத்தின பிறகு நம்ம அந்த நம்ம சிகிச்சை செய்த அந்த உறுப்பு அவரால் பயன்படுத்த முடியுமா, ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்கிறது. அது இப்போ மார்பகத்தை பொறுத்த மட்டும் அது பெரிய இது ரெலவன்ஸ் இல்லை, பட் மற்ற உறுப்புகளுக்கு அது பொருந்தும். இரண்டாவது, நாம் கொடுக்குற சிகிச்சைனாலேயே நீண்ட காலத்தில் ஏதாவது பக்க விளைவுகள், அந்த ஏதாவது உறுப்பை பாதிக்கக்கூடிய விளைவுகள், அதனால் நோயாளிக்கு வரும் பிரச்சனைகள், இதை தவிர்ப்பது. மூன்றாவது தோற்றம். இது முக்கியமாக வந்து வெளியில் இருக்கும் உறுப்புகளுக்கு பொருந்தும், முக்கியமாக முகத்துக்கு பொருந்தும், மார்பகம் பொருந்தும், அதுபோல் வெளி உறுப்புகளுக்கு தோற்றமும். இப்போ அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சிகிச்சை வந்து 2 விஷயங்களை அது டேக்கிள் பண்ணுது. ஒன்று வந்து பக்க விளைவுகள், நீண்ட கால பக்க விளைவுகள். சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சருமத்திலையும் சரி, நுரையீரலையும் சரி, இடது பக்க மார்புக்கு பொறுத்த மட்டும் இருதயத்துக்கும் சரி நல்ல பாதுகாப்பு இருக்கிறது. இரண்டாவது, அந்த பெண்மணிக்கு அவருடைய மார்பகம் முடிந்த மட்டில் வந்து இயற்கை எப்படி இருந்தோ அதே போல ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்க முயற்சிக்கிறோம்.